So the discussion here in Sylvan Historian History Without Footnotes by Clent Brooks, இதுல என்ன டிஸ்கஷன் நடக்குதுன்னா, they are discussing the poem Ode on a Grecian Nun by John Keats. Untitled. Notepad. Text editor document blank. Space. N. Space. Space. D. Copy. Space. U. N. So in the poem, there is a say debate. There is a fight. There is an argument between. எந்த இடத்துல between யூஸ் பண்ணுவோம், எந்த இடத்துல among யூஸ் பண்ணுவோம்? ரெண்டுக்கு இடையிலனா between two thingsனா more than two னா among. ரெண்டுனா about, sorry, ரெண்டுனா between, more than two அப்படின்னா among. The same thing with each other and one another. ஒரு நிமிஷம். There is a fight between, there is a quarrel between, or there is a debate between T.S. Eliot and Clent Brooks. சரியா? ரெண்டு பேர்னா between, more than two னா among. அதே மாதிரி ரெண்டு பேர்னா each other, more than two. சரியா? They quarrel with each other. சரிங்களா? On the line, beauty is truth, truth beauty. They quarrel on these lines, these words. Beauty is truth, truth beauty, which appears in the poem Ode on a Grecian Nun by John Keats. And the text under discussion, the text that we are discussing now is Sylvan Historian, அந்த இடத்துல வித்வுட் ஏன் வந்து ஸ்மால் லெட்டர்ல போடுறேன்? So ஒரு டைட்டில் எழுதும் போது preposition should always be in small letters. சரிங்களா? அந்த W நம்ம எதுல போட முடியாது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், கேட் அண்ட் ஷேக்ஸ்பியர் யாரோட ஒர்க்கு? John Keats. Cat and Shakespeare. Rajarao. இதுல பாருங்க, நான் அந்த ஆண்ட்ல உள்ள ஏவை என்ன லெட்டர்ல கொடுத்துருக்கிறேன், என்ன கேஸ்ல இருக்கு? ஸ்மால் லெட்டர். லோவர் கேஸ்ல இருக்கு. சரிங்களா? லோவர் கேஸ். வேற சியும் எஸ்ஸும் கேட்லயும் ஷேக்ஸ்பியர்லயும் சி அண்ட் எஸ் ஆர் இன் என்ன லெட்டர்ஸ்? அப்பர் கேஸ் ரெஸ்பெக்டிவ்லி. சரிங்களா? ஸோ சில வரக்கூடிய, கேட்ல வரக்கூடிய சி அண்ட் ஷேக்ஸ்பியர்ல இருக்கக்கூடிய எஸ் ரெண்டுமே தே ஆர் இன் அப்பர் கேஸ் ரெஸ்பெக்டிவ்லி. சரியா? Knight and Squire in Canterbury Tales are father and son respectively. புரியுது? அந்த ரெஸ்பெக்டிவ்லி எப்படி யூஸ் பண்றேன்னு? சாரி, நான் டெக்ஸ்ட் சில்வியன் ஹிஸ்டாரியன்ல டபிள்யூங்கிறது கேபிட்டல் தான் பண்ணிருக்கோம் நம்மளோட புக்ல. ஒரு நிமிஷம், எதுல என்ன எதுல? ஓகே, W நீங்க கூகுள் பண்ணுங்க. ஓகே சார். It should be a typing error. கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இப்போ ரெஸ்பெக்டிவ்லி. சரியா? உங்களுக்கு சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரினா, ராம் அண்ட் ரஹீம் ஆர் சே மெடிக்கல் அண்ட் ஐடி ப்ரொஃபஷனல் ரெஸ்பெக்டிவ்லி. அப்ப யாரு மெடிக்கல், யாரு வந்து ஐடி ப்ரொஃபஷனல்?
ராம் மெடிக்கல். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து தனித்தனியா சென்டென்ஸ் எழுதுறத காட்டிலும் ராம் இஸ் அ மெடிக்கல் ப்ரொஃபஷனல், ரஹீம் இஸ் அன் ஐடி ப்ரொஃபஷனல் அப்படின்னு இல்லாம ராம் அண்ட் ரஹீம் ஆர் மெடிக்கல் அண்ட் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. சரிங்களா? சரி, இப்போ வந்துருங்க. சில்வன் ஹிஸ்டாரியன் ஹிஸ்டரி வித்வுட் ஃபுட் நோட்ஸ்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, த டிஸ்கஷன் இஸ் ஆன், த டிபேட் இஸ் ஆன் த லைன் பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் பியூட்டி. According to T.S. Eliot, everything about the poem is good. However, சரிங்களா, the line beauty is truth, truth beauty does not fit into the context of the poem. இந்த போயம் நல்லா தான் இருக்குங்க, ஆனா இந்த போயம்ல இருக்கக்கூடிய லைன் எங்க ஃபிட் ஆக மாட்டேங்குது, அந்த போயத்தோடைய சிச்சுவேஷன்ல ஃபிட் ஆக மாட்டேங்குது. சரியா, பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் பியூட்டி, சரியா அப்படின்ற லைனு அந்த போயம் நல்லா இருந்தா கூட அந்த போயத்துல இந்த லைன் ஃபிட் ஆக மாட்டேங்குது. இட் இஸ் அ சீரியஸ் பிளமிஷ்ன்னு சொல்றாரு. இட்ஸ் அ சீரியஸ் ஃப்ளா இந்த போம். சரி, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளாவா பாக்குறாரு, பிளமிஷா பாக்குறாரு. அண்ட் இதுக்கு பதிலடி கொடுக்க போறதுதான் யாரு? கிளென்த் ப்ரூக்ஸ். ப்ரூக்ஸ்னா நேத்திக்கு பார்த்தோம், என்னன்னு பார்த்தோம், ஒரு விஷயத்துக்கு நீ பாருன்னு பார்ப்போம். Paradox. அண்ட் இதுதான் லாஸ்ட்டுக்கு முந்தின லைன், இந்த எஸ்ஸையோட லாஸ்ட்டுக்கு முந்தின லைன் பாரடாக்ஸ். அதுக்கப்புறம் thus provedன்னு முடியும். புரிஞ்சுக்கோங்க, லாஸ்ட் லைன் இஸ் பாரடாக்ஸ், லாஸ்ட் முந்தின லைன் பாரடாக்ஸ், அதுக்கப்புறம் thus provedன்னு முடியும். ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும். இப்போ என்ன சொல்றாருன்னா, ஹிஸ்டாரியன் அல்லது சில்வன் ஹிஸ்டாரியன் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம். The Sylvan historian is a Grecian urn. சரிங்களா, ஒரு சிற்பம்னு வச்சுக்கோங்களேன், குட்டி குட்டியா அங்க வந்து செதுக்கி இருக்கிறாங்க அல்லது வரைஞ்சிருக்கிறாங்க. அந்த கார்விங்ஸ், அந்த பிக்சர்ஸ், அதுதான் என்னது, அது இருக்கக்கூடிய அந்த ஏர்ன்னா சில்வன் ஹிஸ்டாரியன். எதற்காக இந்த இதுக்கு இந்த டைட்டில் சில்வன் ஹிஸ்டாரியன் வைக்கிறாங்கன்னா, அந்த ஏர்னை பத்தி தான் இந்த டைட்டில் பேச போறாங்க. இந்த கிரிட்டிக்கல் டாக்குமெண்ட்ல இந்த பீஸ்ல எதை பத்தி தான் பேச போறாங்க, இந்த ஏர்ன் பத்தி தான் பேச போறாங்க. அந்த ஏர்ன் it talks about rustic life. சரியா, ரூரல் லைஃப் பத்தி பேச போகுது. அண்ட் இட் இஸ் மேட் ஆஃப் வுட். அதனாலதான் அந்த சில்வன்னா அந்த இடத்துல வுட்னு அர்த்தம். இந்த இடத்துல ஏன் சில்வன் வருதுன்னா, ரஸ்டிக்னா மரங்கள் அதை குறிக்கலாம். அண்ட் மறுபடியும் அது வந்து வுட்ல மேக் பண்ணதுனால அதை சில்வன் ஹிஸ்டாரியன் சொல்றாங்க. இந்த சில்வன் ஹிஸ்டாரியன் யாரு? அந்த கிரீஷியன். இந்த கிரீஷியன் தான் நம்ம கிட்ட எதை சொல்லுது? கதை சொல்லுது. கதைன்னா ஒண்ணும் இல்லைங்க, ஹிஸ்டரியை பிரிச்சு பாருங்களேன். ஹிஸ், அப்புறம் என்ன வருது? ஸ்டோரி. சரியா, சோ இந்த இடத்துல கதை சொல்றது யாரு? ஒரு காதலனோ, ஒரு காதலன் ஒரு காதலியை வந்து கிஸ் பண்ண போறான் அப்படின்னு ஒரு லைன் வரும். ஒரு பையன் மியூசிக் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஒண்ணு வரும். இதெல்லாம் கதை. அந்த கதையை சொல்லக்கூடியது யாரு? அந்த கிரீஷியன். அந்த கிரீஷியனான இவர் என்னன்னு சொல்றாரு? சில்வன் ஹிஸ்டாரியன் சொல்றாரு. அண்ட் இந்த ஹிஸ்டாரியன், இந்த கதை சொல்லக்கூடிய இந்த ஹிஸ்டாரியன் இஸ் a true historian. And ஏன் ட்ரூ ஹிஸ்டாரியன்னா, this historian does not deal with facts. அங்க எந்த இடத்துலயும் அந்த தலைவனோட பேர், தலைவியோட பேர் கொடுக்கல. அந்த மியூசிக் பிளே பண்ணக்கூடிய அந்த பையனோட பேர் கொடுக்கல. அண்ட் உங்களுக்கு எந்த இடத்துலயும் டேட் கொடுக்கல, எந்த இடத்துலயும் பிளேஸ் கொடுக்கல. அண்ட் இப்படிப்பட்ட ஹிஸ்டரி தான் ட்ரூ ஹிஸ்டரின்னு சொல்றாரு. அண்ட் த சில்வன் ஹிஸ்டாரியன் இஸ் a true historian அப்படின்னு ஆரம்பிக்கிறார். திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. Grecian urn is historian. Grecian urn is the Sylvan historian because it talks about rustic life. அதனால wood, சரி, அதனால சில்வன். அண்ட் அது வுட்டால மேக் பண்ணியிருக்கிறாங்க, மேக்கிங். அதனால அது வந்து என்னது, என்னன்னு சொல்றோம், சில்வன் ஹிஸ்டாரியன் அப்படின்றோம். அண்ட் இந்த சில்வன் ஹிஸ்டாரியன் எப்படிப்பட்ட ஹிஸ்டாரியன்? உண்மையான ஹிஸ்டாரியன். பிகாஸ் இங்க ஃபேக்டை பத்தி பேசல, சரிங்களா, இங்க வந்து டேட்ஸை பத்தி பேசல. அண்ட் இப்படி நம்ம நேம்ஸ், ஃபேக்ட்ஸ், டேட்ஸ், பிளேசஸ் எல்லாம் கொடுத்தோம்னா இட் கோஸ் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன், போய்கிட்டே இருக்கும், அதுக்கு என்லெஸ்ஸா இருக்கும். இங்க எப்படி கொடுத்துருக்குறாங்க? ஊர் கொடுக்கல, பேர் கொடுக்கல, வெறுமனை கொடுத்ததுனால அது வந்து ட்ரூ ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அடுத்து என்ன சொல்றாருன்னா,
இந்த போம்ல பாத்தீங்கன்னா the poet uses paradox. சரிங்களா? இதுல வந்து இந்த போயிட் என்ன யூஸ் பண்ணியிருக்காரு, பாராடாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கான லைன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. சரியா? லைன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் பியூட்டி அப்படின்றது இட் இஸ் அ பாராடாக்ஸ். சரி, இந்த போயம்ல பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் பியூட்டி அப்படின்ற லைனே ஒரு பாராடாக்ஸ் தான். நான் ரிப்பீட் பண்றேன். சில்வன் ஹிஸ்டாரியன் ஹிஸ்டரி வித்வுட் ஃபுட் நோட்ஸ்ல ஓடான கிரீஷன் அண்ட் போயம் எடுத்து அனலைஸ் பண்றாங்க. அந்த போயம் எடுத்து அனலைஸ் பண்ணும்போது முதல்ல சில்வன் ஹிஸ்டாரியனை யாரை குறிக்குதுன்னா அந்த ஏர்னை குறிக்குது. அந்த ஏர்ன் வந்து ஒரு உண்மையான ஹிஸ்டாரியன். ஏன்னா அவங்க வந்து டேட் கொடுக்கல, பிளேஸ் கொடுக்கல. தேர்ஃபோர் த சில்வன் ஹிஸ்டாரியன் இஸ் அ ட்ரூ ஹிஸ்டாரியன். It is made of wood and it talks about rusty cliff. Therefore, it can be named a Sylvan historian. சரிங்களா? இப்ப யார் தான் கதை சொல்றான் நம்மளுக்கு? போயட் கதை சொல்லல, கதை யார் சொல்றா? ஏர்ன் சொல்றாங்க. அந்த கிரீஷன் ஏர்ன். கிரீஷன் ஏர்ன்னா ஒண்ணு இல்ல, அந்த அந்த குட்டியா கார்விங்ஸ் இருக்கும்ல, சிற்பங்களோ அது உறைஞ்சு வச்சிருக்காங்கல்ல, அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், அந்த கிரீஷன் ஏர்ன். இந்த கிரீஷன் ஏர்ன் அப்படின்றது என்ன சொல்லுதுன்னா, இந்த ஏர்ன் தான் நம்மளுக்கு சொல்லுது. என்ன சொல்லுது? பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் பியூட்டி. இந்த லைனை இந்த போயட் சொல்லல. சரிங்களா? அகெயின் அண்ட் இட் இஸ் அ பாராடாக்ஸ். இந்த லைனை யார் சொல்லல? இந்த போயட் டஸ் நாட் அட்டர். இந்த லைனை யார் அட்டர் பண்றா? இந்த கிரீஷியன் ஏர்ன் தான் அட்டர் பண்ணுது. அண்ட் அது மட்டும் கிடையாது, இட் இஸ் அ பாராடாக்ஸ். அண்ட் ஆர்குமெண்ட் வைக்கிறாரு கிளெந்த் புரூக்ஸ். நீங்க எட்கர் அப்படின்ற கேரக்டர் ரைப்னஸ் இஸ் ஆல்னு சொல்றாரு. எட்கர் அப்படின்ற கேரக்டர் ரைப்னஸ் இஸ் ஆல் அப்படின்றாரு. எந்த ஒர்க்ல சொல்றாரு அப்படின்னா கிங் லியர்ல சொல்றாரு. கிங் லியர் எழுதின ஷேக்ஸ்பியர் ரைப்னஸ் இஸ் ஆல்னு சொல்லல. இந்த இடத்துல ஷேக்ஸ்பியர் பேசல, அந்த லைனை பேசுறது இட் இஸ் தி கிரீஷியன் ஏர்ன், த சில்வன் ஹிஸ்டாரியன். ஐம் சாரி, எங்க எப்படி இங்க எட்கர் பேசுறாரோ, எட்கர் வந்து ரைப்னஸ் இஸ் ஆல்ன்றத பேசுறாரோ, ஷேக்ஸ்பியர் எப்படி இங்க இந்த ரைப்னஸ் இஸ் ஆல சொல்லலையோ, அதே மாதிரி பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் பியூட்டின்ற லைனை யார் சொல்லல? கீட்ஸ் சொல்லல. அதை சொல்றது யாரு? அந்த சில்வன் ஹிஸ்டாரியன். சரியா? therefore the lines beauty is truth, truth beauty fits into the context of the poem. இந்த போயம் ஃபிட்டிங்கா இருக்கு, அந்த கான்டெக்ஸ்டுக்கு ரொம்ப ஏதுவான ஒரு லைனா தான் இருக்குது. இந்த லைனை நீங்க வந்து கீட்ஸ் சொன்னாருன்னு ஏன் பாக்குறீங்க? அங்க எட்கர் எப்படி சொல்றாரோ ரைப்னஸ் இஸ் ஆல்ன்றத, எப்படி ஷேக்ஸ்பியர் சொல்லலையோ, இல்லையா? அதே மாதிரி இங்க கீட்ஸ் சொல்லல. இந்த லைனை யார் சொல்றா? பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் பியூட்டிய அந்த கிரீஷியன் ஏர்ன் தான் சொல்லுது. therefore the lines beauty is truth, truth beauty fits very much into the context of the poem. அந்த சிச்சுவேஷனுக்கு ஆப்டா தான் அந்த லைன் இருக்கு. அண்ட் அது மட்டும் கிடையாது, this line is a paradox. அது ஒரு பாராடாக்ஸ். பாராடாக்ஸ்னா உங்களுக்கு பார்த்தா புரியாது, சரியா? நேரா மீனிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஆனா உள்ளார்ந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட அர்த்தம் தெரியும். சரியா? அப்படின்னு சொல்றாரு. இதுதான் this is how Brooks defends Keats's quotation in the lines beauty is truth, truth beauty in ode on a Grecian urn. சரிங்களா? ஸோ இது ஒன்று. அண்ட் the next term which I will deal with is I'll just take 1 minute. All right, and dissociation of sensibility. And apart from that, there is one more term called intentional fallacy. நான் ஒரு படத்துக்கு போறேன். அந்த படம் என்ன பண்ணுதுன்னா கரப்ஷன் எல்லாம் ஒழிக்கணும் அப்படின்லாம் பேசுது. சரிங்களா? அண்ட் பயங்கரமா வந்து என்ன சொல்ல, அந்த அதுல வர ஹீரோ வந்து அப்படி எல்லாரையும் போட்டு வெளுக்குற. சரி, யாரெல்லாம் கரெக்டா இருக்காங்களோ அவங்களெல்லாம் போட்டு வெளுக்குற. இப்போ
நான் என்ன சொல்ல போறேன், த இன்டென்ஷன் ஆஃப் த டைரக்டர் இஸ் டு என்ன சொல்ல, அபாலிஷ் கரப்ஷன் இன் த சொசைட்டி. சரிங்களா? அப்படின்னு சொன்னா உண்மையா பொய்யா? ஒரு ஹீரோ விரட்டி விரட்டி கரப்ஷன் பண்றவங்க எல்லாம் வந்து விளாசுறாரு. சரியா? அந்த டைரக்டரோட நோக்கம் இப்ப கரப்ஷனை ஒழிக்கிறதா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நோ. வாட் இஸ் ஹிஸ் இன்டென்ஷன் அந்த டைரக்டருக்கு? To make money from this movie. டு மேக் அ வெரி என்ன சொல்ல, என்டர்டைனிங் மூவி. ஒரு மசாலா மூவி ஒரு 4 பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி படங்களை பாத்தீங்கன்னா ஒரு 4 பாட்டு வச்சிருப்பாங்க, 4 காமெடி வச்சிருப்பாங்க. சரிங்களா? அண்ட் எல்லா விதமான அம்சங்களும் அந்த மூவில வச்சு அந்த மூவியை என்டர்டைனிங்கா வச்சிருக்கணும்னு நினைப்பாங்களே தவிர்த்து, சரியா, ஒருவேளை கொஞ்சம் பிரம்மாண்டம் கூட வைப்பாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. சரியா, ரொம்ப கேட்சியா அவங்க கண்ணு முன்னால நிறைய விஷயங்களை காட்டுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க சொசைட்டியை மாத்தணும்ன்றது நோக்கம் கிடையாது. அவங்களுக்கு நோக்கம் பாத்தீங்கன்னா படம் நல்லா ஹிட் ஆகணும், அவ்வளவுதான் நோக்கம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் கால்ட் இன்டென்ஷனல் ஃபேலசி. அதை நான் தவறாக புரிந்து கொண்டேன் என்றால், டெக்ஸ்டோடைய மீனிங்க, படத்தோடைய மீனிங்க, ஆத்தரோடைய நோக்கம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா தட் இஸ் இன்டென்ஷனல் ஃபேலசி. நிறைய நேரங்கள்ல இப்படிதான் நம்ம நினைச்சுக்கிறோம். ஆத்தருக்கு வேற இன்டென்ஷன் இருந்திருக்கும். நம்ம அந்த கதைக்குள்ள போய், சரிங்களா, நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், இதுதான் ஆத்தரோட நோக்கம் அப்படின்னு ஒரு ஃபேலசி. ஃபேலசி இஸ் நத்திங் பட் அ ஃபால்ஸ் ஜட்ஜ்மெண்ட். தப்பா புரிஞ்சுக்கிறது. சரிங்களா? ஸோ சில படங்கள் பார்த்தோம்னா நம்மளுக்கு ரியலாவே சோஷியல் கன்சர்னோட எடுப்பாங்க. சில படங்கள்ல பயங்கரமான ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. சரி, எனக்கு எந்த படம் டக்குன்னு ஞாபகத்துல வரல. பட் ஒரு சில படங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட நல்ல விஷயத்த போய் சேர்க்கணும்னே போய் இன்வெஸ்ட் பண்ணி அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ அதை நம்ம வந்து சில நேரம் கரெக்டா கெஸ் பண்ணிடுவோம். ஓகே, இந்த படத்தோட இன்டென்ஷன்றது, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லைக் திஸ் மூவி பேராண்மை. பேராண்மை படம் பார்த்தீங்கன்னா அதுல வந்து நிறைய நல்ல விஷயங்களை போய் மக்கள்கிட்ட சேர்த்திருப்பாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு சமூக அக்கறையோடு இருக்குன்றது நம்மளுக்கு புரியும். சரியா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா உண்மையிலே சமூக அக்கறை இருக்கும். உண்மையை ரொம்ப அழகா பிரதிபலிச்சிருப்பாங்க. சரியா? சொசைட்டி அழகா சட்டரைஸ் பண்ணிருப்பாங்க. கிளைமேக்ஸ் தான் வேற லெவல். கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல யாருக்கு அவார்டு கிடைக்கும்? அந்த துருவாவா ஒரு கேரக்டர் வருவான், ஜெயம் ரவி ரோல் பண்ணியிருப்பாரு. சரியா? துருவா கீழே நிப்பாரு, யார் போய் பிரைஸ் வாங்கிட்டு வருவா? அந்த அவனுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர் இருப்பாரு இந்த படத்துல பாத்தீங்கன்னா, அவரு போய் அவார்டு வாங்குவாரு. ஸோ ரியாலிட்டி, யதார்த்தம், எப்படி ஒரு மனுஷன் இந்த சொசைட்டில எல்லா வேலையும் பண்ணதுக்கு அப்புறமா மார்ஜினலைஸ் பண்ணப்படுறான் அப்படின்னு சொல்றதுதான் என்னது, அந்த மூவி. ஒரு சபால்டன் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு ட்ரைபல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த கதையை நம்ம பார்க்கலாம். ஸோ அங்க வந்து நம்ம கெஸ் பண்ணோம்னா அது இன்டென்ஷனல் ஃபேலசி கிடையாது. பட் வேற சில படங்கள்ல நம்ம என்ன எடுத்துப்போம்னா, சமூகத்து மேல டைரக்டருக்கு எவ்வளோ அக்கறை அப்படின்னு சில இடங்கள்ல தப்பா புரிந்து கொள்வோம். அந்த தவறான புரிதல் தான், அந்த ஆத்தரோட இன்டென்ஷனை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் இன்டென்ஷனல் ஃபேலசி. அது எப்படினாலும் இருக்கலாம். சரியா? அது நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறேன். எங்கேயாவது ஒரு இடத்துல ஆத்தர் அதை சொல்ல நினைச்சிருக்கவே மாட்டாரு, நம்ம தான் ஆத்தரை தப்பா புரிஞ்சிருப்போம். தட் இஸ் இன்டென்ஷனல் ஃபேலசி. அண்ட் அஃபெக்ட், இது வந்து யாரோட டேர்ம் சாட்ல போட்டுருங்க? பியர்ஸ்லி, விம்செட் அண்ட் எந்த ஒர்க்ல பேசியிருப்பாங்க? அமைந்த லைன் வேர்பல் ஐகானா? The verbal icon. வேர்பல் ஐகான். வெர்பல் கிடையாது, வேர்பல். ஏன்னா ஆறு பி பக்கத்துல பக்கத்துல இருக்கா, ஒரு கான்சனன்ட் பக்கத்துல இந்த ஆறு வந்ததுனால நம்ம அந்த ஆரை வந்து என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கலாம். வேர்பல் ஐகான். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பர்சியூட் சொல்ல மாட்டோம், பர்சியூட். சரியா? அடுத்து என்ன பார்த்தோம்? சரி, அஃபெக்டிவ் ஃபேலசின்னு ஒன்று உண்டு, அதையுமே ஒரு லைன்ல சொல்லிடுறேன். ஒரு 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 ஆடியன்ஸ் வந்து ஒரு எமோஷனலா ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அந்த ரியாக்ஷனை நம்ம வந்து அதுதான் ஆத்தரோடைய நோக்கம்,
அந்த ரியாக்ஷனை வச்சு நீங்க வந்து அந்த 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 நாவலையோ அந்த டிராமாவையோ அந்த மூவியோ ஜட்ஜ் பண்ணீங்கன்னா அது அஃபெக்டிவ் ஃபேலசி. சரியா? நீங்க எது இப்போ சில படங்கள் ரொம்ப சீரியஸான படம் இருக்கும், அந்த படத்தை பார்த்து ஆடியன்ஸ் சிரிப்பாங்க. சரியா? நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மூவி போயிருந்தேன். அந்த படத்துல வந்து என்ன ஆகுனா லாஸ்ட்ல வந்து அந்த அப்பா சென்டிமெண்ட் இருக்கும். சரி, அப்பா வந்து போய் ஹீரோயினும் அம்மாவும் ஒன்னா இருப்பாங்க. சரியா? இந்த அப்பா வந்து ஊர் விட்டு ஊர் போய் பொண்ணுக்காக போவாரு. சரியா? அப்போ வந்து லாஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா அப்பா அடி வாங்கிட்டு இருப்பாரு. அவ அந்த பொண்ணு கேட்கும், யாரப்பா யாரம்மா அது அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆடியன்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் கால் இந்த இந்த இன்டென்ஷன் பார்த்தா ஒரு சம காமெடி சீன்ல அது நம்ம அதை பார்த்தோம்னா தட் இஸ் கால் அஃபெக்டிவ் ஃபேலசி. சரியா? அவங்க வந்து ஆடியன்ஸுக்கு புரிஞ்சு போச்சு. சரியா? ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப சென்டிமெண்டா இருக்கிறதுப்பா அப்படிங்கும் போது சில நேரங்கள்ல ஆடியன்ஸ் சிரிக்க ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ இதுதான் என்னது அஃபெக்டிவ் ஃபேலசி. சரியா? அண்ட் டிசோசியேஷன் அண்ட் யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. தாட் ஃபீலிங். சரிங்களா? ஒரு எண்ணம் வருது, தாட்ன்றது ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை சரிங்களா? அண்ட் அஃபெக்டிவ் ஃபேலசி யாருன்றத போட்டுருங்க. யாரோட டேர்ம்? சேம் himself Okay. and Bradley. ஓகே, சரி, இங்க பாருங்க. யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. எனக்கு ஒரு தாட் வருது, இந்த தாட்டை நான் குயிக்கா டிரான்ஸ்லேட் பண்றேன், ரொம்ப ஃபாஸ்டா ஒரு ஃபீலிங்கா என்னால கன்வெர்ட் பண்ண முடியுது அப்படின்னா தட் இஸ் யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. சரிங்களா? டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டினா இந்த தாட் இருக்குது, அந்த தாட் ஃபீலிங்கா மாறுறதுல ஒரு கேப் உள்ளது. சரிங்களா? there is a gap in the transition of thought into feeling. சரியா? இப்போ ரோஸ் இருக்கு, ரோஸோட மனம் டக்குன்னு நம்மளுக்கு ஃபீல் ஆகுதுல்ல, அந்த மாதிரி ஸ்பான்டேனியஸா அவ்வளோ ஃபாஸ்டா தாட்டும் ஃபீலிங்கும் டிரான்சிட் ஆயிருக்கணும். சரியா? இந்த தாட்டும் ஃபீலிங்கும் டிரான்சிட் ஆகிறதுல இஃப் there is a gap it is called என்ன சென்சிபிலிட்டி? டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. இத மெட்டாபிசிக்கல் போயட்ஸ்ல யார் சொல்லியிருப்பா அப்படின்னா T.S. Eliot. T.S. Eliot says these things in Metaphysical Poets. Personal Microsoft Edge window. Button closed. Your video call is being recorded. One second, hold on. Your video call is stop recording button.